Arrange the fractions 3 by 8, 7 by 12, 2 by 3, 14 by 19, 16 by 25 and 1 by 2 in ascending order of magnitude. அதாவது இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இது வந்து ரெண்டு விதமாக போடலாம். ஒன்று இதை டெசிமலாக மாற்றிடலாம், டிவைட் பண்ணிவிட்டு போடலாம். இல்லைனா ஃப்ராக்ஷனாக அப்படியே வச்சுக்கிட்டு கூட இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். எப்படி பண்ணலான்னா, ஒன்று வந்து அப்படியே ஃப்ராக்ஷனாகவே இருந்து அசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணோன்னா எல்சிஎம் எடுக்கணும். எல்லா ஃப்ராக்ஷனையும் எல்லா டினாமினேட்டரும் சேமாக மாற்றணும். இல்லைன்னா நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கிட்டால் அது ஈஸியாக முடிஞ்சிடும். அதாவது ஒன்று டிவைட் பண்ண போகிறோம். 3/8னா 8 வந்து டிவைட் பண்ணும். 8 டேபிளால் 3 டிவைட் பண்ணும். கண்டிப்பாக இது வந்து டிவைட் ஆகாதுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இதை விட இது கம்மியான நம்பருங்கிறதுனால ஒரு 0 சேர்த்துக்கிறோம். பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கிறோம். அப்போ இது டிவைட் பண்ணணும். 8 4s are 28. சாரி 8 3s are 24. 8 4s are 32 வந்துடும். அப்போ அது ரொம்ப அதிகமாக போயிடும். இப்போ 24 தான். பேலன்ஸ் வந்து 6 வருது. மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு 0 சேர்த்து கண்டினியூ பண்ண போகிறோம். 0 வர வரைக்கும் போடணும். ஸோ இப்போ வந்து 8 7s are 56. பேலன்ஸ் வந்து 4. டெசிமல் வச்சுக்கிட்டா ஒரு ஸ்டெப்பில் ஒரு 0 சேர்த்துக்கலாம். 8 5s are 40. ஸோ இதால் இது டிவைட் பண்ணும்போது 0.375 வருது. அதே மாதிரி எல்லா நம்பரும் டிவைட் பண்ணும். இப்போ இதை வந்து 12ஆல் டிவைட் பண்ணும். ஸோ இதை விட இது கம்மியாக இருக்கிறதுனால பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கணும். பாயிண்ட் வச்சுக்கிட்டா அதுக்கு முன்னாடி ஒரு 0 இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ 12 5s are வந்து 60 இல்லைங்களா? பேலன்ஸ் வந்து 10. 0 போட்டதுனால 0 டெசிமல் வச்சதுனால ஒரு அடுத்தடுத்த ஒரு ஸ்டெப்பில் ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து 12 8s are வரும் இல்லையா? 8 2s are 16, 6 பேலன்ஸ் 1, 8 1s are 8, 96 வரும். இப்போ பேலன்ஸ் வந்து 4 கிடைக்கும். மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கிறேன். அப்போது 12 3s are வந்து 36 தான் வருது. மறுபடியும் 4 வருது. சேம் நம்பர் ரிப்பீட் ஆகிறதுனால 3 போயிட்டே இருக்கும். அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்து வந்து 2/3. சேம் நம்பர் ரிமைண்டர் சேமாக வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 3 2ஆல் டிவைட் பண்ணும். 2 உள்ள போடணும். இந்த கீழே இருக்கிறதெல்லாம் வெளியே போடணும். சரிங்களா? இப்போ மறுபடியும் பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கணும். இப்போ வந்து 3 6s are 18 பேலன்ஸ் 2. ஸோ மறுபடியும் ஒரு 0 சேர்த்தாலும் அதே 6 தான் போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கிறதுனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம். 0.66ன்னு போயிட்டே இருக்கும். அடுத்த நம்பர் என்னது? இதை டிவைட் பண்ணும். 19 14. ஸோ டெசிமல் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கும். ஓகே, ஸோ 19 7s are ட்ரை பண்ணலாமா? 9 7s are 63. 3 பேலன்ஸ் 6. 7 1s are 7. 7 + 6 133. பேலன்ஸ் வந்து 7. மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கிறோம். ஓகே, ஸோ 19 3s are ட்ரை பண்ணுறோம். 9 3s are 27. 7 பேலன்ஸ் 2. 3 1s are 3. 57 தான் வருது. ஓகே, இப்போ பேலன்ஸ் வந்து இங்கே 10 வரும். இங்கே வந்து 6 ஆயிரும். 10 - 7 3. 6 - 5 1. மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கிறோம். இப்போ இது 6 டைம்ஸ் வரும். 9 6 are 54. 4 பேலன்ஸ் 5. 6 1s are 6. 6 + 5 11. ஸோ இப்போது இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம போயிட்டே இருக்கும் இது. ஸோ 0.736. இங்கே வந்து 10 வந்துடும். இங்கே வந்து 2 வரும். 10 - 4 6 16. ஸோ இப்போது இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த நம்பர் டிவைட் பண்ண போகிறோம். அதே மாதிரி 16 25 டேபிளால். ஸோ டாட் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கிறோம். ஸோ 25 5s are 125. 25 6s are வந்து 150 கிடைக்கும்ல. ஸோ பேலன்ஸ் வந்து 10. மறுபடியும் 0 சேர்த்தா 25. 4s are வந்து 100. ஸோ ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு நம்பர் தான் 1/2. 1/2ங்கிறது 0.5 நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இங்கே தான் 2 போடணும், இங்கே தான் 1 போடணும். ஸோ டெசிமல் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கிறேன். 1/2ங்கிறது 0.5. ஓகே, ஸோ இப்போ நம்பர் பார்த்தீங்கன்னா 0.375, 0.583, 0.666, 0.736, 0.64, 0.5. இப்போ நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம். அசெண்டிங் ஆர்டர்னால் ஸ்மால் டு பிக். ஸோ ஃபஸ்ட் நான் நம்பர்லாம் லைனாக எழுதிக்கிறேன். 0.375 வந்திருக்கு, 0.583 வந்திருக்கு, 0.666 வந்திருக்கு, 0.736, 0.64, 0.5. ஸோ இப்போ இதுதான் நம்பர்ஸ். சரிங்களா? இதை வந்து சின்னது எதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஒரு நம்பராக பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 0. அப்போ இதை வச்சு பார்க்க முடியாது, எது சின்னது. அடுத்து இந்த நம்பர் வச்சு பாருங்கள். எது சின்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சின்ன நம்பர் 3.
அப்போ இது அவுட் ஆயிடுச்சு. அப்போ 0.375 தான் ஃபஸ்ட்டு. இப்போ இது முடிஞ்சிருச்சு. அடுத்து இதில் எது சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா 5, 2 5 இருக்குது. அப்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை பாருங்கள், இங்கெல்லாம் எதுவுமே இல்லைன்னா 0 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இது ரெண்டுமே 5ஆக இருந்துச்சுன்னா கம்பேர் பண்ண முடியாது, எது சின்னது. அடுத்த நம்பர் பாருங்கள், இங்கே 8 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ இது ஃபஸ்ட் பிளேஸ்னால் 8 0, அப்போ 0 தான் சின்னது. அப்போ இது செகண்ட் பிளேஸ், இது தேர்ட் பிளேஸ். அப்போ 0.5, அடுத்து வந்து 0.583. அடுத்த சின்ன நம்பர் பாருங்கள், ரெண்டுமே 6 இருக்குது, எது சின்னதுன்னு தெரியாது. அப்போ அடுத்த நம்பர் பாருங்கள், 6 4, அப்போ 4 தான் சின்னது. அப்போ இவங்க தான் 4th பிளேஸ், இவங்க தான் 5th பிளேஸ். இப்போ 0.640, இதை 64 போட்டுக்கலாம். அடுத்து வந்து 0.666, லாஸ்ட் பிளேஸ் வந்து 0.736. ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா? நீங்கள் வேணால் இதுக்கு நேராக ஆன்சர் கூட எடுத்து எழுதிக்கலாம். 0.73375 எதுலேருந்து வந்துச்சு? 3/8லேருந்து வந்துச்சு. 3/8. அடுத்து வந்து கடைசி நம்பர் 1/2, இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். 0.583. அடுத்து வந்து ரெண்டாவது நம்பர் 7/12. அடுத்து வந்து கடைசிக்கு முன்னாடி அப்போ 16/25. அடுத்த நம்பர் என்னது? 5th பிளேஸ் வந்து மூணாவது நம்பர் 2/3. 6th பிளேஸ் வந்து எத்தனாவது நம்பர்? 4வது நம்பர். அப்போ 14/19. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து ஃப்ராக்ஷனாக கூட நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் சம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Bye bye.